எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் குக்கிங். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்குல ஒரு கிரேவி செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. நான் கடாய் வச்சு இந்த கரண்டியில் ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது காஞ்சிட்ருக்குது. எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. 2 லவங்கம் 2 சின்ன பட்டை சேர்த்துக்கிறேன். இதில் சோம்பு ஒரு சின்ன ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்ந்ததை இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, இதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இது இந்த பக்கம் இப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன். இது ஒரு தேங்காயில் பாதி துருவி வச்சுருக்கேன். இதை இந்த கடாயில் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த தேங்காய் இப்படி வறுத்துட்டே இருக்கலாம். இதை இந்த பக்கம் இதையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவக்கணுங்க. இதுக்கு தேங்காயும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு செவக்கணும். இது வெங்காயம் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இது 1/2 கிலோ உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வதங்கட்டும் உருளைக்கிழங்கு. இந்த பக்கம் தேங்காயும் வதக்கிக்கலாம். பாதி செவந்து வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா பத்தாததுக்கு இப்போ சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதில் இதுகிட்டே வெந்துட்டுருக்கட்டும். இப்போ ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சு கொதிக்கிட்டோம். இது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். அது இப்போ இதை மூடி வச்சுக்கலாங்க. இதை அப்படியே கொதிச்சு வெந்துட்டுருக்கட்டும். இந்த தேங்காயை வதக்கிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் இப்போ ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். ஸ்டவ் வச்சுட்டு இந்த ஸ்பூனில் முதல்ல ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன். இப்போ இதை நல்லா அப்படியே வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் போட்டு இந்த பச்சை வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டேங்க. இப்போ நல்ல வாசனை வருது. இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வாங்க உருளைக்கிழங்கு வெந்துடுச்சான்னு பார்க்கலாங்க. நல்லா வெந்துடுச்சு. அழுத்தி பார்த்தாலே தெரியும். இல்லை இப்படி கூட பாருங்கள். நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ இந்த அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். இது இப்போ தேங்காயை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுலேயே கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். தண்ணி கலந்து இல்லை சேர்த்துக்கலாம். தேங்காய் ஊற்றி வச்சுங்க. இப்போ நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இப்போ சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் 5 பேருக்கு நான் இதை செஞ்சுருக்கேன். அதுக்கு தகுந்த இது ஒரு 2-3 கொதி வரட்டுங்க. கொஞ்சம் சுண்டட்டும். இப்போ கிரேவி சுண்டிடுச்சான்னு பார்க்கலாங்க. இப்போ நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.